தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி கொண்டு இதை மேம்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்றாடுமாக என்று வாழும் எல்லாம் இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ ஒழித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளிலேயே புனித காவல் சமரசுக்களின் இந்த சிறுவங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை இறங்குகின்றோம். இச்சிறுவங்கள் பக்தியுடன் பயன்படுத்தி உங்களை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உன் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, ஆட்சி வருக. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் பங்கின் பாதுகாவல் தூய செபஸ்தியார் காவலாளர் செபஸ்தியார் நினைவு கூர்ந்து அவர்கள் முன்மாதிரியை பின்பற்றி உகந்தவர்களாக ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்றாடுகின்றோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை தீமைகளை செல்லும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசைப்பட்டோம் நீரே, இயேசு ஆசைப்பட்டது. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்டோம் நீரே, இயேசு ஆசைப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்கு
அருள் தரும் திருநாளிது, நாளிது நல்ல நாளிது. இறைவன் அருள் தரும் திருநாளிது, இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. பேரமை ஒழிப்போம், பிறநல காப்போம், பிரிவற்ற சமுதாயம் அமைத்திடுவோம். அருள் தருமானை அறிவிக்கும் பணியை அன்புடனே நாம் செய்வோம். பேரவை ஒழிப்போம், பிறநலம் காப்போம், பிரிவற்ற சமுதாயம் அமைத்திடுவோம். அருள் தருமானை அறிவிக்கும் பணியை அன்புடனே நாம் செய்வோம். வாருங்கள் இறை மக்களே, சேருங்கள் புது குலவாய், புது யுகம் படைப்போம் புகழ் பெறுவோம், புது யுகம் படைப்போம் புகழ் பெறுவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதரின் கொடியேற்று பெருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பாக பேரருள் தந்தை பாசத்துக்குரிய மரியதாஸ் அவர் அடிகளாரையும், நமது பங்கு தந்தை பாசத்துக்குரிய ஜேம்ஸ் அடிகளாரையும், அருள் தந்தை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ச்சி மிக்க இந்நாளில் நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பாயினும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்ப துயரங்களில் இயேசுவுக்காக உழைத்த நமது பாதுகாவலரை போன்று நாமும் இயேசுவின் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வாழவும், இயேசுவின் ஒளியை அணையாது காத்து பிறருக்கு ஏற்றி வைக்கவும் அருள் தர வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். இன்று முதல் நாள் கொடியேற்ற நிகழ்வு மிக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக நம்முடைய இந்த கோலக்குடி கிளை பங்கிற்கு ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கின்ற பேரருள் தந்தை எஸ் மரியதாஸ் சபை முதல்வர் புனித வளனார் கல்லூரி திருச்சி தந்தை அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய கல்லூரியுடைய முதல்வராக இருந்து சிறப்பான முறையிலே இந்த கல்வி பணியை செய்து வருகிறார். அதோடு மட்டுமில்லாமல் தந்தை அவருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நவதுருவத்தில் நாங்கள் நுழைந்து நவதுருவத்தை முடிக்கும் போது தந்தை அவர்கள் சோசியஸாக பெஸ்கி திண்டுக்கல் அந்த காலேஜுக்கு வந்தார். இறுதியாக இந்த வார்த்தை பாட்டிற்கும் நாங்கள் இயேசுவில் எடுத்த வார்த்தை பாட்டிற்கும் எங்களை தயார் செய்தவர் தந்தை அவர்கள். அதனால் நாங்கள் நவதுறவியாக இருக்கும் போதே தந்தை
எங்களோடு இருந்திருக்கிறார், எங்களை வழிநடத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அவருடைய முக்கியமான பணி என்று பார்க்கும்போது கல்வி பணி தான். இந்த கல்லூரிகளில் குறிப்பாக தூய வளனார் கல்லூரியில் தன்னுடைய இந்த கல்வி பணியை, பேராசிரியர் பணியை தொடங்கியவர். அதன் பிறகு கருமாத்தூர் கல்லூரி, அதன் பிறகு பாளையங்கோட்டை கல்லூரி. இங்கு வருவதற்கு முன்பாக பாளையங்கோட்டில் முதல்வராக இருந்து பணியாற்றினார். நம்முடைய கல்லூரி சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் இருக்கிறது, அங்கு பணியாற்றினார். அதன் பிறகு மதுரை மறை மாநிலத்துடைய பொருளாளர் தந்தையாக என்னுடைய ப்ராவின்ஸில் இருந்தார். அதன் பிறகு நம்முடைய கல்லூரியிலே பொருளாளர் தந்தையாக பணியாற்றினார். அதனால் தொடர்ந்து தந்தை அவர்கள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு மிக சிறப்பான முறையிலே மாணவர்களை உருவாக்குகின்ற பணியை செய்து வந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. ஆகியால் இந்த கிராம பொறுப்பாளர்கள், இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து இறை மக்கள், அருள் சகோதரிகள் என்னுடைய சார்பாக தந்தைகளை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். ஆனால் 2 பேர் இருந்தால் விழா கோலமாக இருக்காது என்பதற்காக தந்தையை நான் பாசத்தோடு அழைத்தேன். இன்னும் மே மாதம் என்றாலே நம்முடைய கல்லூரியில் இருக்கின்ற அருள் தந்தைகள்லாம் தன்னுடைய தனிப்பட்ட தியானத்திற்கு சென்று விடுவார்கள். தந்தை அவர்கள் இன்று அவரை அழைத்த உடனடியாக வந்தார். தந்தையருடைய அருள் தந்தை ஜான் பிரகாசம் சபை தந்தை அவர்களும் பேராசிரியராக பணியாற்றி அவருடைய பாடம் வேதியியல் துறை, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, சென்னை லோயலா கல்லூரியில் தான் பணியாற்றி ஓய்வு பெற்றார். அதில் தந்தை அவர்கள் எனக்கு சுப்பீரியராக இருந்திருக்கிறார். நாங்கள் 2002ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை சென்னையில் இளங்கலை பட்டம் படிக்கும் போது தந்தை அவர்கள் தான் எனக்கு சுப்பீரியராக இருந்து 3 ஆண்டுகள் எங்களை வழி நடத்தியவர். அதனால் ரொம்ப பாசமாக இருப்பார். அதில் சுப்பீரியர் இருந்தால் எல்லாம் வழக்கமாக பயப்படுவோம் சுப்பீரியர் பார்த்து. ஆனால் தந்தை பார்த்து நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏன்னா அவர் எதுவுமே எங்களை பெரிய அளவிற்கு கடிந்து ஒரு வார்த்தை கூட சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், மெக்னானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரொம்ப பறந்துபட்ட தாராள உள்ளம் அப்படின்னா தந்தையிடம் தான் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதில் எங்களுடைய பேட்ச் எல்லாம் ரொம்ப தெரிந்த தந்தை அவர்கள். இன்று சிறப்பான முறையில் நாங்கள் பணியாற்றுவதற்கு தந்தையுடைய அந்த தொடக்க பயிற்சி எங்களுக்கு உதவியாக இருந்தது. தந்தை அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பாக கருமாத்தூர் கல்லூரியில், புனித அருளானந்த கல்லூரி மதுரையில் அங்கே சுப்பீரியராக அங்கே பணியாற்றினார். இந்த கடந்த ஓராண்டாக நம்முடைய கிளைவ் இல்லத்தினுடைய ஆன்மீக தந்தையாக இருந்து பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்கள் இன்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருப்பது நமக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி. மீண்டுமாக கிராம பொறுப்பாளர்கள், இறை மக்கள் சார்பாக, எங்கள் இருவரும் சார்பாக, அருள் சகோதரர்கள் சார்பாக தந்தை அவர்களையும் வருக வருக என்று அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறோம். இந்த ஒவ்வொரு விழாவும் கொடியேற்ற நிகழும். இன்னைக்கு உங்கள் கோலக்குடி மக்களுக்கு முதல் கொடியேற்றம், எனக்கு இது 4வது கொடியேற்றம். அதனால் ஒவ்வொரு இது நேற்று சர்க்கார் பலத்தை கொடியேற்றணும், அதுவும் இதே போல தான், ஏறக்குறைய இதே நேரம் தான். அதனால் விழா எனக்கு மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து மே மாதம் முழுக்க நம்முடைய இறை மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு மே மாதம் என்றாலே ஒரு விழா கோலமாக, கொண்டாட்டமாக தான் நம்முடைய பங்கில் இருக்கிறது. ஆகிய அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த விழாவிலே நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். ஏதோ இது கொடியேற்ற நிகழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வாக நம்ம இதை பார்க்கக்கூடாது. அதையும் கடந்து இந்த கொடியேற்றத்தின் வழியாக நம்முடைய பாதுகாவலர் அன்னை மரியா இவருடைய பரிந்துரையும் ஆசீர்வாதங்களும் நம் குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். ஆனால் இந்த முதல் நாளிலே நாம் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த திருப்பலியானது இந்த கிளை பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும், கோலக்குடி கிளை பங்கை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்காகவும் நான் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றேன். நம் குடும்பங்களுக்கு தேவையான அமைதியும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நம்முடைய பாதுகாவல் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடுவோம். மேலும் நம்முடைய இந்த கிளை பங்கில் இருக்கின்ற கிராம புதிய பொறுப்பாளர்களுக்காகவும், இன்னும் குறிப்பாக பக்தர் சபை மரியாணி சேனை அதனுடைய பொறுப்பாளர் உறுப்பினர் அனைவருக்காகவும், இன்னும் குறிப்பாக பீட சிறுவர்களுக்காகவும், மறைக்கல்வி மாணவர்களுக்காகவும், இன்னும் குறிப்பாக முதியவர்கள், நோயாளிகள், இளம் பெண்கள், இன்னும் நம்முடைய பங்கில் பணியாற்றி வருகின்ற அருட் சகோதரிகள், தலைமை அன்னை, இன்னும் குறிப்பாக மறை மாநில தலைவி, இந்த க்ளூனி கான்வென்ட்ல இருக்கின்ற எல்லா அருள் சகோதரிகள், மேலும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்காகவும், இன்னும் பிற கிளை பங்கில் இருந்து வந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக, இந்த திருப்பலி பங்கெடுக்க வந்திருக்கிற உறவினர்களுக்காக நம் ஒவ்வொருவரையும் இந்த புனிதமான திருப்பலி வழியாக ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நம் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க
நம்மை இந்த 10 நாட்களும் நாம் இறை ஆசிரோடு பயணம் செய்ய அதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது ஜென்சி கிரேசியன் பிரான்சிஸ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவருடைய மகனுக்கு வெளிநாட்டில் நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோஸ்பின் அவர்களுக்கு மார்பு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நாளை காலை நடக்க இருப்பதால் அது நல்ல முறை நடந்தேற அவருக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டுதல் பலியாகிய பலி ஜோஸ்பின் அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஷீலா ஞானசேகர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியாகவும் குடும்பத்தில் நல்ல உறவு நிலைக்கவும் குடும்பத்திற்கு தேவையான அமைதியும் சமாதானம் அன்பு நிலைக்க வேண்டி வேண்டுதல் பலியாகிய பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலி தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய இருக்கின்ற குற்றமுறையிலேனே மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றமுறைகளை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ
அன்பான எங்கள் ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் அனைவரும் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் மனத்துணிவு பெற எங்கள் அனைவருக்கும் நிறைவாக அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவாக்கியங்கள் 17 முதல் 27 வரை. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவிற்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்பொழுது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கின்றேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களுக்கும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுக்குள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுக்குள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை நான் பாடுகிறேன், உன் அன்பை நான் பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே, பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்தி, வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. அமைதியின் நீலை புத்துயிர் அழைத்திட என்னை அழைத்தீர் நீதியின் வழியினிலே. சாவினிருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவினிருளினிலே
ஆன்மாவினாயனே எதிரிகள் காண விருந்தொன்றை செய்தீர் வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டேன் தலையில் நறுமண தைலம் பூசினி என் பாத்திரம் நிரம்பி வழிய கண்டேன் உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே உன் அன்பை நான் பாடுகிறேன் உன் அன்பை நான் பாடுகிறேன் நீரைகள் நான் கண்டேன் குறைகள் இனி இல்லையே வசந்தம் நான் கண்டேன் வாழ்வில் பயமில்லையே ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே அல்லேலூயா 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 என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே அல்லேலூயா 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 ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவரிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக
நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதும் என்னுடையது. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லை. எத்தனை பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து வெளிவந்தவர்கள்? சரி, 2-3 பேர். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா? வயது வித்தியாசம் இல்லாமல், அது நல்ல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, என்ன விதமான பொறுப்புகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் நான் ஒன்று பொதுவாக பார்த்தது என்னென்னா, யாருக்கெல்லாம் மன வலிமை இல்லையோ அவர்கள் இறந்து விட்டார்கள். சில சமயத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க, மன வலிமையோடு இருந்தவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். சிறியவர்களாக இருப்பார்கள், 30 வயசு 40 வயசில் இருந்திருப்பாங்க. எப்பொழுது பயம் வந்ததோ அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். இது நான் அந்த கொரோனா காலகட்டத்தை அலைசி பார்த்து அறிந்தது ஒன்று. அதே கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், நான் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் சென்னையில் அவர் மக வீட்டுக்கு போயிருக்கிறார், சீதனம் கொண்டு போயிருக்கார், மாட்டிக்கிட்டார். எப்படியாவது மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊரான திசையன் விலைக்கு வரும்னு ஒரு ஆசை. பஸ் இல்லை, யாரும் இல்லை, எப்படி போகிறதுன்னு நினச்சார். சென்னையிலிருந்து திசையன் விலைக்கு சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டார். சைக்கிள்லே போனார். அதிகாலையில் எழுந்து சைக்கிள் ஓட்டுவார். 10 மணிக்கு நிழல் எங்கிட்டாவது படுத்து தூங்குவார். அதுக்கப்புறம் திரும்ப 3 மணிக்கு ஓட்டுவார். நைட்டு 10 மணிக்கு படுத்துவார். இப்படியே சைக்கிள் ஓட்டி தன்னுடைய வீட்டை அடைந்ததாக அந்த செய்தித்தாளிலே சொன்னது. இது 2வது. 3வது பார்த்தோம் என்றால், வாட்ஸ்அப்பில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய தொழிலதிபர். அவற்றை ஏறக்குறைய 3000 தொழிலாளர்கள் இருந்தார்கள். அந்த அதிபருக்கு கொரோனா வந்துவிட்டது. மருத்துவமனையிலே அவர் சேர்த்துருக்கிறாங்க, உள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் யாருமே பக்கத்தில் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, யாருமே பக்கத்தில் இருக்க முடியாது. தன்னம் தனியாக விடப்பட்டார்கள். அவர் அந்த மருத்துவமனையில், மிகப்பெரிய மருத்துவமனை, எப்படியாவது அவரை காப்பாற்றுன்னு நினச்சாங்க, முடியலை. அவர் மருத்துவமனையில் இருந்தப்போ யாருமே பக்கத்தில் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் அன்பாக வளர்த்த அந்த நாயானது அந்த மருத்துவமனைக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கும். காலையிலிருந்து இரவு உறங்க செல்லுகிறவரே இந்த நாய் அந்த வாசல்லையே படுத்து கிடக்கும். இரவு ஆனால் வீட்டுக்கு வந்துடும், மறுநாள் காலையில் திரும்ப போய். இதே ஒரே வழக்கமாக இருந்தது. அவர் இறந்து விட்டார். வண்டியில் கொண்டு வராங்க, எங்கள் மயானத்திற்கு கொண்டு வருகிறார்கள். வேறு யாருமே பக்கத்தில் இல்லை. அந்த நாய் மட்டும் அவரை எடுத்து செல்லுகிற அந்த வண்டியிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு செல்லுகிறது. மயானத்தில் அவர் எரித்த பிறகு இந்த நாயானது தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறது. இந்த 3 நிகழ்வுகள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் நம் அனைவருக்கும் உணர்த்துவது 2 பண்புகள். ஒன்று மன துணிவு அல்லது மன வலிமை. 2வது உறவு. அது தனி உறவாக இருந்தாலும் சரி, பிறர் உறவாக இருந்தாலும் சரி, இறை உறவாக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த 3 நிகழ்வுகளிலிருந்து நாம் உண்மையிலே கற்றுக்கொள்ள முடியும். புனித செபஸ்தியாருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது மன வலிமை, மன தூய்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அப்போ பெற்றோர்களை சந்திக்கிற பொழுது கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கல்லூரியில் சேர்க்க வருகிறார்கள். அப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே அவர்கள் அவ்வளவு சிரமப்படுகிற அன்பு உள்ளங்கள். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் கல்லூரியில் சேர்க்கிறார்கள். இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தார், ஏதோ அரியலூர் பக்கத்துலேருந்து வந்தார். அவர் ஒரு விவசாயி. அவர் கேட்ட குரூப் பிகாம் ஆனர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த குரூப்புக்கு ஒரு செமஸ்டருக்கு ஒரு பருவத்திற்கு 67,000 ரூபா ஃபீஸ். அவர் ஃபார்மர், விவசாயின்னு எழுதினால அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களால் கட்ட முடியுமா?
67,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு, அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 1,25,000 ரூபா ஆகும். நீங்கள் வந்து அப்போனா 3 வருஷத்துக்கு பார்த்துக்கங்க, உங்களால் கட்ட முடியுமான்னு கேட்டேன். ஐயா சாமி, நான் வந்து கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகள் படிக்கணும், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், எனவே எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இன்று அவர் சொன்னார். மன வலிமை, மன துடிவு, இவை நம்முடைய வாழ்வில் இருக்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர முடியுமோ அந்த அளவிற்கு உயர்ந்து செல்ல முடியும் என்பதை புனித செபஸ்தியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான், டிசி வாங்க வந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா டிசி வாங்கலை, இப்போ தான் முதல் வருடம் முடிக்கிறேன், 2 வருடம் இருக்குது, முடிச்சுட்டு போனேனே. அப்போ அந்த பையன் சொன்னான், அவங்க அப்பா வச்சுக்கிட்டு தான் சொன்னான், கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. படிக்கிறது கஷ்டமாக இருக்குண்ணா. அந்த படிக்கிறங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கல்லூரிக்கு வந்தால் இப்போ கஷ்டமாக இருக்குன்னு போறியே, உங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை விட இது சிறிய கஷ்டமா பெரிய கஷ்டமா சொல்லு. அத்தோடு அந்த மாணவனுக்கு சொன்னேன், 30 வயது வரை நீ வாழ்க்கையிலே கடினப்பட்டால் 30 வயதிற்கு பிறகு நீ நன்றாக இருப்பாய். 30 வயது வரை நீ வாழ்க்கையிலே எளிதாக சுலபமாக எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதன் பிறகு இறுதி வரை நீ கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவப்பட்டது என்று அந்த மாணவனுக்கு சொன்னேன். இருப்பினும் அவன் விடாப்பிடியாக இருந்தால் கையெழுத்திட்டேன், அவன் டிசி வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு எனக்கு மிக வேதனையாக இருந்தது. ஏனென்றால் கஷ்டப்பட்டு உழைக்கிற பெற்றோர்கள் மத்தியில் இப்படி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது நான் உணர்ந்து கொண்ட ஒன்று. ஆக மன துணிவு, மன வலிமை நம்முடைய வாழ்விலே யாருக்காக இருந்தாலும் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்திலே அவசியம் என்பதை புனித செபஸ்தியார் நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டால், நம்முடைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், சிறு இளம் உள்ளங்கள் 17 வயசு 19 வயசு 20 வயசு 30 வயசுக்குள்ள நிறைய பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அது ஒரு இந்த லவ் அஃபேராக இருக்கலாம், அல்லது புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தினால் இன்றைக்கும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு, கூட டிவியில் பார்த்து விருதுநகர் பக்கத்தில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையோடு கிணற்றில் விழுந்து இறந்து விட்டது. அவருடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், புரிதலற்ற தன்மை, குடிகார கணவன், புரிதலற்ற தன்மை, மன வலிமை குறைந்து அந்த பெண்மணி ஆடவள் இறந்து இன்றைக்கு காலையில் வந்தது. இந்த அனைத்து நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்விலை உணர்த்துகின்ற ஒரு அம்சம் மன வலிமை. ஏனென்றால் இந்த மன வலிமை இல்லாத பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே பிடிப்பு இருக்காது, நம்முடைய வாழ்விலே ஒரு நோக்கம் இருக்காது, ஒரு குறிக்கோள் இருக்காது, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் புனித செபஸ்தியார் அனைவருக்கும் உணர்த்துவது மன வலிமை, மன துணிவு. இவைகள் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு வாழ முடியும் என்பதை புனித செபஸ்தியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பல புனிதர்களும் அதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எல்லா புனிதர்களும் இறைவனை தன்னுடைய இதயத்தில் ஏந்தி எவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக இந்த சமூகத்திற்கு இன்றைக்கும் ஒளியாக உப்பாக விளங்குகிறார் என்றால் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே பெற்ற அந்த இறை உறவும் மன வலிமையும். ஆக நம்முடைய வாழ்விலே இந்த மன வலிமையை இன்னும் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த வகையில் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்வோம். இது முதல் சிந்தனையாக பார்க்கிறேன். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது உறவு, அதிலும் குறிப்பாக தன்னுறவு, பிறருறவு, இறையுறவு என்று சொல்லலாம். இறைவனோடு நாம் எந்த அளவிற்கு உறவை கொண்டிருக்கிறோம் என்பது புனித செபஸ்தியார் நமக்கு முன்வைக்கின்ற இன்னொரு சிந்தனையாக பார்க்கிறேன். என்றால் இந்த இறை உறவுதான் இவ்வளவு சவால்களையும் இவ்வளவு துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு வாழுகிற மன துணிமை கொடுக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பகல் நேரமெல்லாம் மக்களோடு உறவாடுவார், இறைவிலே இறைவனோடு உறவாடுவார். அந்த பகல் உறவையும் இறை உறவையும் இறை உறவையும் இணைத்து சென்றதால் தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் அனைவருக்கும் மனுக்குலத்து மீட்பு கிடைத்த ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்விலே இந்த விழாவை நாம் எடுக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே இந்த மன துணிவு இன்னும் எப்படியெல்லாம் ஆழப்படுத்த முடியுமோ, இன்னும் எப்படியெல்லாம் வலுப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் வலுப்படுத்திக் கொள்வோம். அதே போன்று உறவு, குறிப்பாக இறை உறவிலே நாம் வாழ வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்திலே அவசியமாகிறது. ஆய்வு ஒன்று செய்தார்கள். ஒரு மனிதன் சராசரியாக இந்த உலகத்திலே 60 வயது வாழ்ந்தால் என்றால் எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் செலவிடுவார் என்று ஒரு ஆய்வு செய்தார்கள். தூக்கத்துக்கு, கடின உழைப்பு, சாப்பாடு, பொழுதுபோக்கு, டிவி பார்க்கறது எல்லாம் போக பேசுறதுக்கு மொபைலில் பேசுறது எல்லாத்தையும் அந்த காலத்தில் எடுக்கல, இப்போ ஒருவேளை அதிகமாக இருக்கும். இறுதியாக 6 மாதங்கள் மட்டுமே
அவன் கடவுளோடு உறவாடுவதாக கடவுளுக்காக செலவிடுவதாக அந்த ஆய்வு சொன்னது. இன்றைய வாழ்விலே ஒரு நாளைக்கு இருக்கின்ற அந்த 24 மணி நேரத்திலே எவ்வளவு நேரம் இறைவனோடு உறவாட நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் இறைவனோடு உறவாடுகின்ற அந்த நேரம்தான் நமக்கு சக்தியின் ஆற்றலாக விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிடிப்பை கொடுக்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே உறவில் வாழ வேண்டும், உறவுக்காக வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நேரம் அந்த இறைவனோடு செலவிடுகிற நேரம். இதோ இன்றைக்கு கொடியேற்றிருக்கிறோம். எதிர்வருகின்ற இந்த நவநாட்களிலே எவ்வளவு நேரம் இந்த ஆலயத்திலும் சரி அல்லது இல்லத்திலும் சரி அந்த திருவிழி எடுத்து வாசிக்கிறோம். இறைவனோடு எவ்வளவு நேரம் அமைதியில் இருந்து உறவாடுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மருத்துவர் நமது கல்லூரியில் ஒருவர் பேசினார். ஒரு சிறப்புரை ஆற்ற வந்தார். அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தியானம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப எளிமையாக சொன்னார், இந்த காலத்தில் தியானம்லாம் வேறு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பாட்டில் போய் பெரிய கோயிலில் அல்ல பெரிய தியானத்தில் கண்ணை மூடிக்கிட்டு தனியாக உட்கார்ந்துக்கிற அவசியமே கிடையாது. இன்றைய சூழலில் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்தால் போதும். அவர் சொன்னது, மொபைல் இருக்கு இல்லையா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் வீட்லேயோ கோயில்லையோ ஏதாவது ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாவே இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய தியானம் என்று சொன்னார். இது சரி என்று எனக்கு படுகிறது. ஏனென்றால் இந்த மொபைல், இந்த கைபேசி தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் சமரசமாக்கி, இறை உறவையும் சமரசமாக்கி, மனத்துணிவையும் சமரசமாக்கி, பிற உறவையும் சமரசமாக்கி, மதிப்பீடுகளையும் சமரசமாக்கி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வுதான் இன்றைய வாழ்வு. எனவே இறை உறவிலே நாம் ஆழப்படுத்திக் கொள்ள இந்த நவநாளை பயன்படுத்திக் கொள்வோம். மனத்துணிவை, மன வலிமையை இன்னும் ஆழமாக பெற்றுக்கொள்ள இந்த நவநாட்களிலே நம்மையே நாம் சுய ஆய்வு செய்வோம். இந்த சுய ஆய்வின் வழியாக நாம் அனைவரும் மன வலிமை பெற்று இறைவரை ஆழம் பெற்று நம்மோடு வாழுகின்ற சக மக்களுக்கு ஒரு அன்பின் அடையாளமாக, உறவின் அடையாளமாக வாழ்வதற்குரிய அருளை இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக மன்றாடுவோம். காணிக்கை பாடல். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியன எதை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உன் பரமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பரமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக உன்னருள் கொடைதனில் நிறைவாக. உழைப்பின் கனி இது உனக்காக உன்னருள் கொடைதனில் நிறைவாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில்
சகோதர சகோதரியை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்படுவதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, உமது ஆசியாலே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றியேறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகம் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் பரகுலமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். தந்தையே, இந்த நாளிலே இந்த கொடியேற்ற நிகழ்விலே உடைய இந்த எங்களுடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் செபஸ்தியார் விழாவிலே இந்த திருப்பலியில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தந்தையர்கள் மரியதாஸ், ஜான் பிரகாசம் இவர்களுக்காக சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்தரலும். மேலும் இவர்கள் செய்கின்ற பணி மிக சிறப்பாக அமையவும், இன்னும் குறிப்பாக தூய ஆவியுடைய துணையும் பாதுகாப்பும் இவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மேலும் தந்தையே, இந்த நாளிலே விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோலக்குடி கிளை பங்குடைய சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காக சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதியும் சமாதானத்தையும் நிறைவாளித்தலும். இன்னும் குறிப்பாக பல்வேறு விதமான நோய்களினால் துன்பப்படுகின்றவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பாதுகாப்பையும், இந்த முதியவர்களுக்கு தேவையான ஆதரவை நீர் நிறைவு அளித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகின்றோம். இந்த வேளையிலே புதிதாக பொறுப்பெடுத்து சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவை முன்னெடுத்திருக்கின்ற கிராம பொறுப்பாளர்கள் அனைவருக்காக, குறிப்பாக செல்வராஜ், டேனியல், சேசுராஜ், சார்லஸ், ஆல்பர்ட், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மேலும் இவரோடு இணைந்து பயணம் செய்கின்ற ஆலோசகர்கள், கோவில் பிள்ளை அனைவருக்காக சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். மேலும் எங்களோடு இணைந்திருக்கின்ற க்ளூனி அருட்சகோதரிகள், அன்பிய தலைவர்கள், பாடல் குழுவினர், மரியா சேனை, இளையோர் இயக்கம், இன்னும் குறிப்பாக மறைக்கல்வி மாணவ மாணவிகள், பீட சிறுவர்கள், குழந்தைகள், முதியோர்கள், நோயாளிகள், இங்கே வந்திருக்கின்ற விருந்தாளிகள், மற்ற கிளை பங்கை சார்ந்த இறைமக்கள் அனைவருக்காக சிறப்பான முறையில் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் குழுமிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவு ஆசீர்வதித்தலும். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை கொடுத்து, எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான அமைதி சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே சிறப்பான முறையிலே மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
தந்தையின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் ஆழ்ந்த நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய வாழ்வின் ஊற்றுமுச்சியமாக இருப்பவர். அவரை போல வாழ்ந்து அவருக்கு இணையாக வாழ்ந்து இந்த சமூகத்தில் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ ஒவ்வொரு நாளும் நம்மை சிறப்பாக அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று வந்த நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். உணவாக வா, என் துணையாக வா, என் மனவானிலே என் சொந்தமாக வா. உணவாக வா, உணவாக வா, என் துணையாக வா, என் மனவானிலே என் சொந்தமாக வா. உணவாக வா, தீராத தாகத்தில் தவிக்கின்ற நெஞ்சம் தினம் தினம் போராடி சோற்றஞ்சும். தீராத தாகத்தில் தவிக்கின்ற நெஞ்சம் தினம் தினம் போராடி சோற்றஞ்சும். தாகம் கொண்டாரை
களைப்பாற்றும் என் இயேசுவே உணவாக வா, உணவாக வா, என் துணையாக வா, என் மனவானிலே என் சொந்தமாக வா, உணவாக வா. வாழ்விக்கும் உணவாக நீ வந்த நேரம், நோய் தீர்க்கும் மருந்தாக தினம் என்னை பாரும். வாழ்விக்கும் உணவாக நீ வந்த நேரம், நோய் தீர்க்கும் மருந்தாக தினம் என்னை பாரும். உள்ளம் உடைந்தோர்களை, மாண்பு இழந்தோர்களை, உள்ளம் உடைந்தோர்களை, மாண்பு இழந்தோர்களை பாசத்தால் அணைக்கின்ற என் இயேசுவே, உந்தன் பாசத்தால் அணைக்கின்ற என் இயேசுவே உணவாக வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும், வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். பாந்துவிலே இந்த நாளிலே இந்த கொடியேற்ற நிகழ்விலே நமக்காக தலைமையேற்று மிக சிறப்பான முறை ஜெபித்து அல்லது ஒரு இறை சிந்தனை நமக்கு செபஸ்தியாருடைய இந்த சிந்தனையை நம் அனைவரும் மன வலிமையோடு இருக்க வேண்டும். அந்த மன வலிமையே இறைவன் மீது நமக்கு ஒரு தனியாத தாகத்தை நமக்கு கொடுக்கும். மன வலிமை என்பது நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா நிகழ்வுகளும், போராட்டங்கள், துன்பங்கள், இவற்றிலிருந்து நாம் மன வலிமையோடு வாழ வேண்டும். இன்னும் குறிப்பாக இந்த இறை உறவிலும் பிறர் உறவிலும் நாம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வழங்கி நமக்கு ஜெபித்த பேரருள் தந்தை மரியதாஸ் முதல்வர் சுய வளனார் கல்லூரி அவளுக்கு நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை நாம் கரவொலி எழுப்பி நாம் தந்தைகளுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தையவர்களுக்கு பொன்னாடை அணைக்க இந்த கிராம தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேலும் இன்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை ஜான் பிரகாசம் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் ஏற்கனவே நம்முடைய இந்த கோலக்குடி ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வந்திருக்கின்றார். மேலும் நம்முடைய எல்லா கிளை பங்குகளுமே தொடர்ந்து கடந்த ஓராண்டாக இவர் வந்த நாளிலிருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். தந்தையருடைய அந்த வருகையும் நமக்காக இறைவனுடன் ஜெபித்த இறை ஆசிரியை பெற்று தந்த தந்தையர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக
நல்லா ஜோராக கைத்தட்டி தந்தைகளுக்கு நன்றியை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்வோம். தந்தைகளுக்கு பொன்னாடை இந்த நூலாடையை அணிவிக்க ஜேசுராஜ் அவர்களை அழைக்கிறேன். நமது பங்கு தந்தை நமது பங்கு தந்தை ஜேம்ஸ் அடிகளாருக்கு துணைத் தலைவர் டேனியல் அவர்களை பொன்னாடை பொறுத்து அன்போடு அழைக்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியாரான புனித செபஸ்தியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் ஒரே திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு நிலையான அன்பினால் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உம்மை நோக்கி ஈர்க்கப் பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நோய் நொடி நீக்க வல்லவரேயம் பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. நோய் நொடி நீக்க வல்லவரேயம் பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி.